ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது தமிழில் டிஎன்பிஎஸ்சி குவிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி பாவலேறு பெருஞ்சித்தனார், ஆப்ஷன் டி பாரதியார். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் டக்குன்னு நம்ம இதை பாரதியார் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் வந்து பாரதியார் கரெக்ட் கிடையாது. ஸோ கரெக்டான விடை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் தான் வந்து சரியான விடை. ஸோ தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு பாடினவர் வந்து பாரதிதாசன். அடுத்த கேள்வி, தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ காசி ஆனந்தன், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி அறிவுமதி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ காசி ஆனந்தன் தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 216, ஆப்ஷன் பி 18, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 30. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 30 அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞராக திகழ்ந்து கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மாணிக்கம், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி சுப்புரத்தினம், ஆப்ஷன் டி காசி ஆனந்தன். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார் தான் வந்து சரியான விடை. ஸோ 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் அப்படின்னு திகழ்ந்தவர் வந்து பாரதியார் தான். அடுத்த கேள்வி, எங்கள் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் எங்கள் அப்படிங்கிறத தமிழங்கள் அப்படின்னு வரும், இல்லை அப்படின்னா தமிழ் எங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் சி தமிழுங்கள் அப்படின்னு சொல்கிறோம், ஆப்ஷன் டி தமிழ் எங்கள் அப்படிங்கிறத. இதில் வந்து சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தமிழ் எங்கள் அப்படின்னு அர்த்தம். தமிழ் எங்கள், எங்களோட தமிழ் அப்படிங்கிறது தமிழ் எங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மலையின் பயனையும் டேஸ் என்ற நூல் வந்து பாராட்டுகிறது. ஆப்ஷன் ஏ வளையாபதி, ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி காணி நிலம், ஆப்ஷன் டி மணிமேகலை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் தான் வந்து அந்த மாதிரி வந்து பாராட்டுது. அடுத்த கேள்வி, பாரதியார் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம், ஆப்ஷன் பி குயில் பாட்டு, ஆப்ஷன் சி கண்ணன் பாட்டு, ஆப்ஷன் டி அழகின் சிரிப்பு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அழகின் சிரிப்பு அப்படிங்கிறது தான். ஏன்னா பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு, அழகின் சிரிப்பு எழுதலை. அடுத்த கேள்வி, தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி பாவலேறு பெருஞ்சித்தனார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாவலேறு பெருஞ்சித்தனார் தான் வந்து தனித்தமிழையும் தமிழனையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிக் ஆலா, ஆப்ஷன் பி கப்பல் பறவை, ஆப்ஷன் சி சிட்டுக்குருவி, ஆப்ஷன் டி செங்கால் நாராய். இதுக்கு சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் பறவை அப்படிங்கிறதான் வந்து சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் தன்மை கொண்டது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் பறவை மனிதர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர், ஆப்ஷன் பி சலீம் அலி, ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி சமுத்திர புலவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சலீம் அலி தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ நாடக காப்பியம், ஆப்ஷன் பி முத்தமிழ் காப்பியம், ஆப்ஷன் சி இரட்டை காப்பியம், ஆப்ஷன் டி குடிமக்கள் காப்பியம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி இரட்டை காப்பியம். ரெண்டு தான் இருக்குது. சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டும் சேர்ந்தது இரட்டை காப்பியம். அடுத்தது, தாவர இலை பெயர்களில் பொருந்தாததை எழுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ நெல், ஆப்ஷன் பி பலா, ஆப்ஷன் சி ஆல், ஆப்ஷன் டி வாழை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நெல் அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி நன்னூல், ஆப்ஷன் சி தொன்னூல் விளக்கம், ஆப்ஷன் டி தமிழ் நிலம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் தான் வந்து தமிழ்லேயே நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்த கேள்வி, பூப்பது முதல் காய்ப்பது வரை டேஸ் நிலை உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பூக்கிறதுலேருந்து காய்க்கிற வரைக்கும் எத்தனை நிலை உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 6. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 7 அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பிலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயினை எதனை பாரதியார் போற்றுகிறார்? ஆப்ஷன் ஏ வளமை, ஆப்ஷன் பி சீர்மை, ஆப்ஷன் சி தொன்மை, ஆப்ஷன் டி புதுமை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தொன்மை அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 30, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 18, ஆப்ஷன் டி 12. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 10. அடுத்த கேள்வி, தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாரு? ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள், ஆப்ஷன் பி நெல்லை சு முத்து, ஆப்ஷன் சி பாவலேறு பெருஞ்சித்தனார், ஆப்ஷன் டி சுரதா. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நெல்லை சு முத்து அப்படிங்கிறதா சரியான விடை. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.